இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ராசி விருச்சிக ராசி. விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த மாதம் ஆடி மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு கும்பராசியில் இருக்கார். 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சனி மீனராசியில் இருக்காங்க. ராசிக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் ரிஷபராசியில் இருக்கார். 8ஆம் இடமான அஷ்டமஸ்தானத்தில் குரு மிதுன ராசியில் இருக்காங்க. ராசிக்கு 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் புதனும் கடகராசியில் இருக்காங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் கேது சிம்ம ராசியில் இருக்காங்க. இதுதான் ஆடி மாதம் 1ஆம் தேதிக்கு உண்டான கிரக நிலைகள். ஆடி மாதம் 10ஆம் தேதி சுக்கிரனோட பயிற்சி நடக்கும். ஆடி மாதம் 12ஆம் தேதி செவ்வாயோட பயிற்சி நடக்கும். எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். இந்த மாதம் பாருங்கள், உங்கள் ராசினர்னு சொல்லக்கூடிய செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலத்தில் இருக்கார், தொழில் ஸ்தானத்தில் இருக்கார். 12ஆம் தேதி 11ஆம் இடமான லாபஸ்தானத்துக்கு போயிடுவார். உங்கள் ராசி சுக்கிரன் பார்க்குறாரு. இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு அமைப்பு உங்களுக்கு. அப்போ ராசிநாதன் நல்லா இருக்கிறனால விருச்சிக நேயர்களுக்கு இந்த மாதம் மனக்குழப்பம் இருக்காது. ஒரு உற்சாகம் தரக்கூடிய, ஒரு நல்லது நடக்கக்கூடிய, நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக உங்களுக்கு இருக்கும். நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்லது பார்க்க போகிறீங்க. ஏன்னா ராசிநாதன் கெட்டு போச்சுன்னா தான் மனசு கெட்டு போயிடும், உடல் ஆரோக்கியம் கெட்டு போயிடும், குழப்பம் வரும், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். ஆனால் இந்த மாதம் வந்து பாருங்கள், ராசிநாதன் நல்ல ஒரு இடத்துல இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு நடந்துடும். ஆசைப்பட்டதை நிறைவேறும். எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு பூர்த்தி ஆயிரும். உங்களுக்கு என்ன நினைக்கிறீங்களோ அது எல்லாமே நடக்கும். மனசுக்கு பிடிச்சது நடந்துடும் உங்களுக்கு. இது அற்புதமான ஒரு அமைப்பாக சொல்லியிருக்கலாம். அற்புதமான ஒரு அமைப்பாக இந்த மாதம் உங்களுக்கு இருக்கும். செவ்வாய் நல்லா இருக்காருங்க, வலுத்திருக்காரு. எல்லாமே நல்ல விஷயங்களாக உங்களுக்கு நடக்க போகுது. நினச்சதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக அமைய போகுது. 2ஆம் அதிபதி குரு பாருங்க 2ஆம் இடத்தை பார்க்குறாரு. வருமானம் வரக்கூடிய மாதமாக. குடும்பத்தில் குழப்பம் இருக்காது. குழப்பங்கள் இருந்தாலும் விலக போகுது. நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்க போகிறாங்க. குடும்பத்தில் புதிய உறவு ஒன்று தேடி வரப்போகுது. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகுது. பணத்துக்கு பிரச்சனை இருக்காதுங்க, எதையும் சமாளிச்சிருவீங்க. 2ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான். ராசிக்கு 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. இருந்தாலும் அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருங்க. ஏன்னா அம்மாவோட ஆரோக்கியத்தில் சில பிரச்சனைகள், மருத்துவ செலவு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் குரு பார்க்குறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். அது காப்பாற்றி விட்ரும். சரிங்களா? வாகனம் வாங்குறது, வீடு வாங்குறது, நிலம் வாங்குறது, எல்லாம் பெருசாக ஆசைப்படுறது, இந்த மாதிரிலாம் இந்த மாதம் உங்களுக்கு நடக்கும். ஏன்னா ராகு 4லேருந்து குரு பார்த்துட்டாலே பிரம்மாண்டமாக வீடு வாங்குறது, பிரம்மாண்டமாக நிலம் வாங்குறது எல்லாம் உங்களுக்கு மைண்டில் வரும். அந்த இடத்த வாங்கிடணும், இந்த இடத்த புக் பண்ணிடணும், இந்த மாதிரி வாகனம் வாங்கணும், இந்த மாதிரிலாம் வரும். ஒரு சில பேருக்கு அந்த ஆசையும் நிறைவேறிடும். இதெல்லாமே 4ல் இருக்கிற ராகுனால நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு சில பேருக்கெல்லாம் பார்த்திங்கன்னா, படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெளியூரில் போய் படிக்கிறது, வெளிமாநிலம் போய் படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களும் ஒரு சில பேருக்கு ஏற்படுத்தும். சரிங்களா? 5ல் சனி இருக்குது. ஹெல்த்தில் கவனமாக இருக்கணும். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறையாக இருக்கணும். ஹெல்த்தில் பிரச்சனை வரும். சைனஸ் ப்ராப்ளம், இந்த எலும்பு முட்டு பிரச்சனைலாம் குழந்தைகளுக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 5ல் சனி இருந்தாலே இந்த மாதிரி விஷயங்களை கொடுக்கும். உங்களுக்கு அஜீரண கோளாறு, கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம், அல்சர் பிரச்சனைலாம் வரக்கு வாய்ப்பு இருக்குது. வயிறு சார்ந்த பிரச்சனைகள் வரக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக இருக்கணும் விருச்சிக ராசிக்காரங்க. ஹெல்த்தில் மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஆனால் பெரிய அளவுக்கு பாதிப்பு இருக்காது. ராசிநாதன் ஸ்ட்ராங்காக இருக்கார். திருமணத்துக்காக முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு இந்த மாதம் திருமணத்துக்காக முயற்சி பண்ணுங்கள். ஆடி மாதம் இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் வரன் தேடுங்க. கண்டிப்பாக ஒரு நல்ல வரன் தேடி வந்துடும். 8ஆம் இடத்துல குரு இருந்து 2ஆம் இடத்தை பார்க்குறனால அது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தான். சரிங்களா? நல்ல விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில், நல்ல செய்தி உங்களுக்கு காதுக்கு வரும் உங்களுக்கு. சரிங்களா? நல்ல விஷயங்கள் நடக்கும். ராசிக்கு பாருங்கள் 9ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறனால ஒரு சில பேத்துக்கு இந்த மாதம் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கிறது, அரசாங்க வேலை கிடைக்கிறதுக்கு இந்த வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க. பயன்படுத்திக்கங்க. இந்த ரியல் எஸ்டேட் ஃபீல்டில் இருக்கவங்க, கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டில் இருக்கவங்க, கட்டுமான துறையில் இருக்கவங்க, டாக்டராக இருக்கவங்க, யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்க, இவங்களுக்கு எல்லாமே இந்த மாதம் நல்ல ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா செவ்வாய் 10ல் இருக்கார். இப்போ செவ்வாய் 10ல் இருந்து உங்களுக்கு திக்பலமாக இருக்கிறனால நல்ல ஒரு அமைப்பாக இருக்கும். உங்களுக்கு எதிர்பார்த்தது எல்லாமே உங்களுக்கு இந்த மாதம் நிறைவேறிடும். யூனிஃபார்ம் சர்வீஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு ப்ரொமோஷன், பதவி உயர்வு, சேலரி இன்க்ரிமெண்ட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்கள் வாழ்க்கையில் கிடச்சிரும் உங்களுக்கு. சரிங்களா? இதெல்லாமே ஒரு அற்புதமான அமைப்பு. முக்கியமாக சொல்லப்போனால் வெளிநாட்டு பிரயாணம், வெளிநாடு போகணுன்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு வெளிநாடு போகிற மாதிரி வரும். வேலை மாற்றணும்னு நினைக்கிறவங்க, வெளியூரில் போய் வெளியூரில் ட்ரை பண்ணிட்டு இருக்கவங்க வெளியூர் போங்க. வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கவங்க வெளிநாட்டில் வேலை கிடைக்கும். புதுசாக தொழில் ஆரம்பிக்கணும்னு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் சொந்த தொழில் கைக்கூடி வர்றதுக்கு அத்தனை அமைப்புமே உங்களுக்கு இருக்குது. சொந்த தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய லாபங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக இந்த ஆடி மாதம் நிச்சயமாக உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? எதிர்பார்த்த வேலையே இல்லைங்க சார், வீட்டில் இருக்கோம், சும்மா இருக்கோம், முடங்கி கிடக்கிறோம், ஒன்றுமே கிடைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கவங்களாம் வேலை வாய்ப்பு தேடி வரும். வேலை கிடச்சிடும். இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணவங்களுக்கு நல்ல வேலை கண்டிப்பாக இந்த மாதம் கிடச்சிடும். சரிங்களா? செவ்வாய் 11ஆம் இடத்துக்கு மாறுறது ஒரு நல்ல ஒரு அமைப்பு தாங்க. செவ்வாய் 11ல் இருக்கிறது பூமிக்காரகன். செவ்வாய் 11ல் இருக்கிறது பூமியினால் ஆதாயம், மூத்த சகோதரனால் ஆதாயம். நீங்களே நிறைய நண்பர்களை தேடி போவீங்க. நல்ல நண்பர்கள் அறிமுகம் மாறுது, நண்பர்கள் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு கிடச்சிடும். சரிங்களா? என்ன ஹெல்த்தில் பிரச்சனை வரும், என்ன பார்த்திங்கன்னா வயிறு சார்ந்த பிரச்சனை இந்த மாதிரி வரும். குழந்தைகளோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அவ்வளோதான். மற்றபடி பெரிய பாதிப்பு வராது. கொஞ்சம் வேலை விஷயமா, தொழில் விஷயமா கொஞ்சம் அலைச்சல் திருச்சல் வருங்க. ஏன்னா 4ல் ராகு சுகஸ்தானத்தில் இருக்கிறனால அலைச்சல் திருச்சல் இருக்கும். ஆனால் குரு பார்வை சரி செஞ்சிடும்.
ராசிநாதன் நல்லா இருக்கிறனால எதையும் தாங்கி சமாளிச்சிருவீங்க. பெரிய கஷ்டங்களோ கண்டங்களோ சோதனைகளோ துன்பங்களோ அசிங்கமானமோ பெருசாக அது மாதிரி எதுவும் வந்துடாது. எதையும் சமாளித்து ஒரு முன்னேறக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக தான் விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஆடி மாதம் அமையுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சரிங்களா? நல்ல வாகனம் வாங்க போகிறீங்க, நல்ல வீடு கட்ட போகிறீங்க. அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஜாதகத்தில் நல்ல யோகமான தசாபுத்தி நடந்துகிட்டு இருக்கவங்களுக்கு வீடு வாகனம் வாங்குறது, நிலம் வாங்குறது, இடம் வாங்குறது, வாகனத்தை சேல்ஸ் பண்ணுறது, புதுசாக வாகனம் வாங்குறது, இல்லை வீடை சேல்ஸ் பண்ணி புதுசாக வேறு ஒரு இடம் வாங்கி போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் உங்களுக்கு நல்ல விதமாக இந்த மாதம் அமைஞ்சிடும். சரிங்களா? விருச்சிக ராசி நேயர்களுக்கு ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த மாதம் இருக்கும். பயன்படுத்திக்கிங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதம் நடக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும். எடுத்தோன்னே நடந்துடாது. ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அப்படி பொறுமையாக இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக நடக்கும் இந்த மாதம். சரிங்களா? நல்ல விஷயங்கள் நடக்கும். உங்கள் ஜாதகம் நல்லா இருந்துச்சுன்னா 100% நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல அதில் மாற்றமே கிடையாது. சரிங்களா? நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நிறைய நல்ல விஷயங்கள், நல்ல காரியங்கள், உங்களோட நல்ல காரியங்கள் நடக்கிறது, சுப விஷயங்கள் நடக்கிறது உங்களால் கண் கூட பார்க்க முடியும். நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நடக்கும். சரிங்களா? பயன்படுத்திக்கிங்க. ஒரு யோகமான ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதம் தான் இந்த ஆடி மாதம். சரிங்களா? முக்கியமாக சொல்லப்போனால் வாகனம் விஷயம், வீடு வாங்குறது, பேங்க்கில் லோன் அப்ளை பண்ணவங்களுக்கு லோன் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்ட கடன், கேட்ட உதவி கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டக்குன்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க ஆரம்பிச்சிடும் அப்படியே. சரிங்களா? பயன்படுத்திங்க. ஒரு நல்ல ஒரு மாதம் தான். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுதுன்னு பாருங்கள். ரொம்ப முக்கியம். அதுக்கு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் நம்ம 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே பார்த்திங்கன்னா பொதுவான பலன், அதாவது ஆடி மாத ராசி பலன் நம்ம பார்த்துருக்கோம். இது வந்து கோச்சார கிரகநிலைகள், வாழ்மண்டலத்தில் இப்போ நகரக்கூடிய கிரகநிலைகளை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணி நம்ம பார்த்தோம். சரிங்களா? ஆனால் உங்கள் ஜாதகம், பிறப்பு ஜாதகம் ஒன்று இருக்குங்க. பிறப்பு ஜாதகத்தில் நீ என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன நட்சத்திர பாதம், 1ஆம் பாதமா, 2ஆம் பாதமா, 3ஆம் பாதமா, 4ஆம் பாதத்தில் பிறந்திருக்கீங்களா, அதுதான் ரொம்ப முக்கியம். சரிங்களா? கோச்சார பலன்கிறது ஜென்ரலாக பார்க்குறது. பொதுவாக ஒரு ராசிக்கு பார்க்குறேன்னா அது ஜென்ரலாக ஒரு ராசிக்கு பார்க்குறதுங்க இப்படி இருக்கும் இப்படி இருக்காது நம்ம பார்க்குறது. பிறப்பு ஜாதகங்கிறது தனி மனிதனுடைய விஷயம். சரிங்களா? தனிப்பட்ட மனுஷனோட இதில் தான் ஜாதகத்தில் தெரியும் அவங்களுக்கு என்ன நடந்துட்டு இருக்கு, அவங்களுக்கு பாசிட்டிவாக நெகட்டிவாக துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். கோச்சார பலன் ஜென்ரலாக பார்க்குறது. துல்லியமாக அக்யூரேட்டாக தெரிஞ்சுக்கணுன்னா உங்கள் பிறப்பு ஜாதகத்தை பார்த்தா தான் தெரியும் என்ன தசாபுத்தி, என்ன கிரகங்கள் உங்களை இயக்கிட்டு இருக்குது, உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியா, உங்களுக்கு பாதகமான கிரகத்தோட தசாபுத்தியா, இதெல்லாம் பார்த்தா தான் துல்லியமாக சொல்ல முடியும். சரிங்களா? கோச்சார பலன் 15% 20% பேசும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் தான் 80% 85%. அப்போ மெஜாரிட்டி அதுதான் பேசுது பாருங்கள். அப்போ ரெண்டு மேட்ச் பண்ணி பார்த்தா தான் 100% துல்லியமாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு மனுஷன் எதுக்காக பிறந்திருக்கான், என்ன அனுபவிக்க பிறந்திருக்கான், என்ன கர்மா, நல்ல கர்மா அனுபவிக்க பிறந்திருக்கானா, கெட்ட கர்மா அனுபவிக்க பிறந்திருக்கானா, இந்த பிறவில் என்னென்ன நடக்கும், என்னென்ன காலகட்டங்கள், என்னென்ன வயசில் என்னென்ன நடக்கும், இது ஜாதகத்தை வச்சு பார்த்தா தான் நம்ம துல்லியமாக அக்யூரேட்டாக சொல்ல முடியும். உங்கள் பிறப்பு ஜாதகம் பாருங்கள், ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஜாதகத்தை மீறி கோச்சார பலன் வேலை செய்யாது. கோச்சார பலனும் நல்லா இருந்து ஜாதகமும் நல்லா இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் கொடுத்து வச்சவங்களாக தான் இருப்பீங்க. 100% நல்ல விஷயங்களை அனுபவிக்க போகிறீங்கன்னு அர்த்தம். அதுதான் உண்மை. சரிங்களா? நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கோச்சார பலனெல்லாம் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே செட் ஆகிடாது. சரிங்களா? ஒரு சில பேருக்கு செட் ஆகும், ஒரு சில பேருக்கு நீங்கள் சொல்கிறது அப்படியே நடக்குதுங்க சார், நீங்கள் சொல்கிறது நடக்குதுன்னு சொல்லுவீங்க. ஒரு சில பேருக்கு வந்து நான் சொல்கிறது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். நீங்கள் சொல்கிறீங்க சார் அது நடக்க மாட்டேங்குது, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க, யார் பேச்சு கேட்குறேன்னு எங்களுக்கு தெரியல, எல்லாம் போட்டு ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு ராசி பலன் சொல்கிறாங்கன்னு ஒரு சில பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. அது பொதுவான பலனுங்க. பொதுவான பலன் அப்படி தான் இருக்கும். சரிங்களா? உங்கள் பிறப்பு ஜாதகம், தனி மனிதனுடைய ஜாதகம் பார்த்தா தான் நீங்கள் என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி எப்படி இருக்கார், 5ஆம் அதிபதி எப்படி இருக்கார், பாக்கியாதிபதி எப்படி இருக்கார், முக்கியமாக சொல்லப்போனால் லக்னாதிபதி எப்படி இருக்கார். லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் ஒரு மனுஷன் முழுமையாக இயங்க முடியும். அவங்க அழகாக இருக்கட்டும், அறிவாக இருக்கட்டும், திறமையாக இருக்கட்டும், என்ன வேணால் இருக்கட்டும், லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் யோகத்தை முழுசாக அனுபவிக்க முடியும். லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா நீங்கள் அனுபவிக்க முடியாத வாழ்க்கையை மற்றவங்க உங்களை வச்சு அடுத்தவங்க அனுபவிச்சு போயிட்டே இருப்பாங்க. ஏணி படிக்கட்டு மாதிரி அவங்க ஏறிட்டு போயிட்டே இருப்பாங்க. உங்களால் அனுபவிக்க முடியாது. லக்னம்ங்கிறது ரொம்ப முக்கியம். லக்னாதிபதி ரொம்ப முக்கியம். இப்போ 2 கையில் 2 கால் இல்லை, கோடிக்கணக்கில் பணம் கொண்டு வந்து கொடுத்தா எப்படி அந்த மனுஷன் அனுபவிக்க முடியும்? அதே தான், லக்னாதிபதி நல்லா இருந்தால் தான் யோகங்கள் அனுபவிக்க முடியும். லக்னாதிபதி கெட்டு போனால் யோகத்தை முழுசாக அனுபவிக்க முடியாதுங்கிறதான் ஒரு நிதர்சனமான ஒரு உண்மைன்னே சொல்லிடலாம். சரிங்களா? அதனால் உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பாருங்கள், என்ன தசாபுத்தி போதும் பாருங்கள், உங்கள் வயசு என்ன கர்மாவில் இருக்கீங்க, என்ன அனுபவிக்க போகிறீங்க, என்னென்ன நடக்க போகுது, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்தா தான் நம்ம டீப்பாக தெளிவாக சொல்ல முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.